சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். போதைப் பொருள்களுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்று கையெழுத்திட்டார். பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி வைத்து முதலமைச்சர் விஜய் பொதுமக்களுடன் இணைந்து மாரத்தானில் பங்கேற்றார். திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீடுகள் மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரில் ஏவா வேலு 9 அரசு அதிகாரிகள் மற்றும் ஒரு ஒப்பந்ததாரர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து சென்னை, திருவண்ணாமலை, கரூர், கோவை, திண்டுக்கல், திருப்பூர் உள்ளிட்ட 20 இடங்களில் நேற்று காலை முதல் சுமார் 7 மணி நேரத்திற்கும் மேலாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ஏவா வேலுவின் இல்லம், கல்வி நிறுவனங்களில் நடத்தப்பட்ட இந்த சோதனையின் முடிவில் கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் ரொக்கம், முக்கிய ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் சான்றுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை கண்டு அஞ்ச மாட்டேன் என்று முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை நாடி தாம் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபிப்பேன் என்றும் அவர் பேட்டியளித்துள்ளார். வணிக சிலிண்டர்களுக்கான விநியோக கட்டுப்பாடுகள் முற்றிலும் நீக்கம். எல்பிஜி விநியோக சூழலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தொடர்ந்து மத்திய அரசு நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் நாளை மறுதினம் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. சென்னை பாலவாக்கத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த 21 பேர் பூரண குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து குறித்த முழு விசாரணை அறிக்கை முதலமைச்சர் விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கை பாயும் என தொழிலாளர் நலத்துறை எச்சரித்துள்ளது. திருவள்ளூரில் அமோனியா கசிவு ஏற்பட்ட ஆலையை சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிந்து உயிரிழந்த அனைவரும் பெண்கள் என்றும் இறந்தவர்களின் உடல்கள் முறையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். வெனிசுலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பெரும் உயிர் சேதம். 188 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாகவும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தகவல். வெனிசுலா நாட்டின் லா குவைரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள ஏராளமான கட்டிடங்கள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். Está temblando.
வெனிசுலாவின் கராபோபோ பகுதியில் உள்ள அடுக்குமாடி கட்டிடம் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் தாங்காமல் முழுமையாக சரிந்து விடும் அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தலைநகர் கராகஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. Dios amado, que no haya nadie abajo, Señor. வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் உருகுலைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து பொதுமக்களும் இடிபாடுகளில் தங்களின் உறவுகள் மற்றும் உடைமைகளை தேடி வருகின்றனர். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் குடியிருப்புகள், தொழில்சார் கட்டமைப்புகள் பலத்த சேதம். கராகஸ் நகரத்தில் நிலநடுக்கத்திற்கு முன்னரும் பின்னரும் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியீடு. ஹார்முஸ் நீரிணையில் தாங்கள் நிர்ணயித்துள்ள வழிகளை தவிர்த்து மற்ற பாதைகளில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று ஈரான் எச்சரிக்கை. ஓமன் அருகே சரக்கு கப்பல் மீது ஈரான் துப்பாக்கி சூடு நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விதிமீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை பாயும் என அறிவிப்பு. ஈராக்கில் புகழ்பெற்ற நகரமான கர்பலாவில் தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் நாள் கடைபிடிப்பு. கர்பலா போரில் உயிரிழந்த முகமது நபியின் பேரன் இமாம் ஹுசைனின் நினைவிடத்தில் திரண்டு துக்க நாள் வழிபாடு நடத்தினர். தமிழகத்தில் 13 இடங்களில் நேற்றைய தினம் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மதுரை நகரத்தில் 103.64 டிகிரியும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்று வட்டாரத்தில் நேற்று பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் சுமார் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்தது. மின்சாரத்துறையில் உள்ள பணியிடங்களை நிரப்ப லஞ்சம் பெறப்பட்டுள்ளதாக இபி வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பின் அமைச்சர் நிர்மல்குமார் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி. இந்த ஆண்டு 20,000 பணியிடங்கள் என அடுத்த 5 ஆண்டுகளில் அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்பப்படும் என உறுதி. முதல்ல எம்ப்ளாயி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் பெண்டிங், பல வருஷங்களா 18 வருஷங்களா ப்ரொமோஷன்ஸ் பெண்டிங், இதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய கிரிவன்சஸ், எம்ப்ளாயி கிரிவன்சஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி இந்த வருஷம் 20,000 பேர் கொண்டு வந்துட்டாலே ஓரளவு நமக்கான ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். அரசே நேரடியாக சோலார் மின் உற்பத்தியை துவங்க திட்டமிட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தந்தி டிவி வாயிலாக தெரிவித்துள்ளார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணும் வகையில் மின்துறை கட்டமைப்பு மிக தீவிரமாக பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். நம்ம ஈவினிங் அதை சோலார் நின்ன பிறகு நமக்கு மேனேஜ் பண்ணுற டைமில் தான் நம்ம வெளியில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான இந்த பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம், பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் உடனடியாக முடிக்கிற பணிகளில் முடக்கி விட்டுருக்கிறோம். என்எல்சி பங்குகளை விற்கும் முடிவை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார்.
பொதுத்துறை நிறுவனத்தில் மாநில அரசுக்கு நீடித்த உரிமை உள்ளதாகவும் என்எல்சி வெறும் நிறுவனம் அல்ல, தேசிய சொத்து எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் வாயிலாக சகுரா அறிவியல் திட்டத்தின் கீழ் ஜப்பான் செல்லும் 4 அரசு பள்ளி மாணவர்களை அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் அழைத்து வாழ்த்து. தலைமை செயலகத்தில் நடந்த இந்த நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப மைய செயல் இயக்குநர் ஆகியோர் உடனிருந்தனர். திமுக தலைவருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் எம்பி LK சுதீஷ் திடீர் சந்திப்பு. வரும் தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாக தகவல். மொஹரம் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்கள் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்கள் கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நேரத்தில் வாகனங்கள் குவிந்ததால் GST சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே சொத்து தகராறில் அக்கா மற்றும் தம்பி கழுத்தறுத்து கொலை. இரட்டை கொலையை அரங்கேற்று தலைமறைவான உறவினர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டுமான கிடங்கு இடிந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.